ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி 3 ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன். 8 கிட்டக்கா. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்ட கொஸ்டின் தான், நகையை வச்சு நகை எடுக்கலாமா, இது எப்படி சாத்தியமாகும்க்கா, எனக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லி நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க. அந்த சிஸ்டர்ஸ்க்காக மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதை விட ஒரு முக்கியமான விஷயம், இந்த நகை எடுக்கிறதுனால நமக்கு லாபமாக நஷ்டமானு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு 6 பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். அந்த 6 பாயிண்டில் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். 6வது பாயிண்ட் இருக்க பாருங்கள், அதுதான் ஹைலைட்டு, அதுதான் மிகவும் உன்னதமானது. ஸோ அதனால் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது மூலமாக உங்களுக்கே தோணும் நம்ம எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லாபமாக நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் மட்டும்தாங்க. ஏன்னா நான் அப்படி தான் ஒரு பவுன் நகையை வச்சு 30 பவுன் நகை எடுத்தேன். என்னம்மா சொல்கிற, சும்மா ஃப்ராட் விட்றக்கு ஒரு அளவே இல்லையாம்மா அப்படின்லாம் கேட்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, நான் அப்படி தான் எடுத்தேன். இதில் இன்னொரு சேஞ்சு நான் எடுத்தேன். அதாவது நான் சொன்னேன் தெரியுமா, இந்த லாஸ்ட் 6வது பாயிண்ட் நீங்கள் பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த 2 மூலமாக மட்டும்தான் நான் இவ்வளோ நகை எடுத்தேன், இன்னமும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயும் 300 போனால் நம்மளால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த நகை இப்போ உங்கள்கிட்ட ஒரு பவுன் நகை இருக்குன்னு வைங்களேன், அதை எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக அடகு கடையில் போய் வச்சிடக்கூடாது. இல்லை முத்தூட் பேங்கில் போய் வச்சிங்கன்னா, முத்தூட்டில் போய் வச்சிங்கன்னா முத்தாக நம்மளோட நகை எல்லாமே போயிடும். நம்ம வட்டி கட்டியே நம்ம வந்து வாழ்நாள் ஃபுல்லாக வட்டி கட்டிகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ வட்டி கட்டாமல், அதாவது வட்டி அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சா நகை கடைக்குங்கிட்டையும் போகாதீங்க, முத்தூட் பேங்குக்கிட்டையும் போகாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பேங்கில் வந்து உங்கள் ஊரில் கம்மியாக இருக்குது, சில இடத்துல வந்து கூட்டுறவு பேங்கில் வந்து கம்மியாக இருக்கும், சில இடத்துல ஸ்டேட் பேங்கில் கம்மியாக இருக்கும். இப்போ எங்கள் ஊர் வந்து ஸ்டேட் பேங்கில் தான் கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்டேட் பேங்கில் வந்து விவசாய கடனில் வந்து நான் நகை வந்து அடகு வச்சுட்டேன். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு அடகு வச்ச உடனே நம்ம வாங்குற ரேட்டுக்கு அப்படியே தந்துடுவாங்க அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு 3/4 தான் நமக்கு தருவாங்க, 1/4 அவங்க பிடிச்சிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம மேலே நம்பிக்கை இருந்தாலும் நம்ம கெட்டாமல் விட்டுட்டோம்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க. இது எப்படின்னா, இப்போ பேங்கில் போய் 1 கிராம் வைக்கிறோன்னு வைங்களேன், 80% வந்து நமக்கு, 20% வந்து அவங்களுக்குன்னு அவங்க வச்சுக்க மாட்டாங்க. நம்ம திருப்பும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இன்னைய ரேட்டு இப்போ 9,000 வைங்களேன், நம்ம கையில் 7,000 தான் தருவாங்க. மிச்சம் 2,000 வந்து நமக்கு தரமாட்டாங்க. அதாவது 7,000 தான் மொத்த அமௌண்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு தருவாங்க. ஒரு பவுன் நகை அடகு வச்சிங்கன்னா இன்னைய ரேட்டுக்கு 56,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேவா? பட் ஆனால் வட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அடகு கடையில் நீங்கள் வச்சிங்கன்னா அதுவே ஒரு தொகை வரும். ஆனால் அடகு கடையில் வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அதாவது வட்டி குறையும், நமக்கு வந்து நகைக்கு நகையாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ பேங்க்லேயே வச்சுருக்கோன்னு வைங்களேன், பேங்கில் வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வீட்டில் வச்சு அழகு பார்க்கக்கூடாது. அதை வச்சு நம்ம வந்து புதுசாக என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். நான் பார்த்து அழகு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாப்பாக நம்மளால் முடியாது. கையில் ரூபா வந்தோன்னா நகை கடையை பார்த்து ஓடி போயிடும். ஒரு ஆட்டோவை பிடிச்சி இல்லை பைக்கில் எங்கேயோ எப்படியோ ஓடி போயிடணும். ஓடி போய் செய்குலி சேதாரம் இல்லாமல் நம்ம வாங்குறதுக்கு 6.5 கிராம் வந்து வாங்க முடியும் நம்மளால் இந்த 56,000. ஸோ கடனை அடைக்கிறதுக்கு நம்ம 56,000 ரூபாய் நமக்கு வந்து தேவை. அப்படித்தானே? 12 மாதத்தில் இந்த கடனை வந்து நம்ம ஈஸியாக அடைச்சிடலாம். இப்போது நம்ம 56,000க்கு நகையை வாங்கியாச்சு. இந்த நகையை வாங்கினதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லித்தரேன், கேளுங்க. இதை வந்து நம்ம 12 மாதத்தில் அடைக்கணும் அப்படின்னு சூரியவம்சம் தேவயானி மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவோடு இருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் சூரியவம்ச தேவயானி கூட சறுக்கடிப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அமௌண்ட்டில் வந்து இவ்வளோ கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க 2 வருஷத்தில், நாங்கள்லாம் 2வது கேட்டகரி பாரு, 2 வருஷத்தில் தான் நான் அடைச்சேன். ஒரே வருஷத்தில் அடைக்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் வருமானம் பத்தலை. ஸோ அதனால் நான் 2 வருஷமாக மாற்றிக்கிட்டேன். அப்போ என்ன பண்ணினேன்னா, அதாவது 2,300 ரூபாய் மாதத்துக்கு எடுத்து வைக்கணும். 24 மாதம்னா 55,200. ஏமா 800 இடிக்குதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சரிங்களா? அந்த 800 கூட நம்மளால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக கட்டும்போது 800 ரூபாயும் சேர்த்து நம்ம வட்டியோட அசல் எல்லாமே சேர்ந்தே முடிஞ்சிடும். அப்படிங்கும்போது வட்டி உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வராது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் 2,300ல் 2,500 கட்டுவேன். அப்போ 2,500 நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது வட்டி அசல் எல்லாமே சேர்ந்து கழிஞ்சிடும். நம்ம 2 வருஷத்தில் ஈஸியாக சூப்பராக கூலாக நம்ம திருப்பிடலாம். இதுக்கு என்ன நமக்கு தேவை? வைராக்கியம் தான். மனசில் நம்மளால் முடியும், உன்னால் மட்டும்தான்டா முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் உங்களால் இதை வந்து செஞ்சு முடிக்க முடியும். நம்மளும் நகை சேர்க்கலாம். யாருங்க சொன்னது நகையெல்லாம் அடுத்தவங்க தான் சேர்க்க முடியும்னு சொல்லிட்டு? நம்மளாலே முடியும். வசதியானவங்க தான் சேர்க்கணுன்ட்டு இருந்தால் அப்புறம் எதுக்கு எல்லாரும் நகை கடை திறந்து வச்சுருக்கிறான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம கவனிக்க வேண்டியது என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? நம்மளால் இது முடியுமா முடியாதா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசித்து நம்ம முடிவெடுக்கணும். என்னால் முடியவே இல்லை, ஆனாலும் நான் இதே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 50,000 வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வட்டியும் சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு. 56,000 அப்படியே 50-50 1 லட்சம் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப நஷ்டம். ஸோ நம்மளால் முடியும், இன்கம்மு நம்மளால் மாதத்துக்கு 2,500 எடுக்க முடியும்னா மட்டும்தான் நீங்கள் இதை வந்து எடுக்கணும். சரியா? 2வது, எந்த பேங்க்கில் வைக்கணும்? நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் முத்தூட் பேங்க்காரன் சண்டைக்கு வருவானோ, அதெல்லாம் வரமாட்டான்.
யாரோ திட்டுறாங்க பார்த்தீங்களா, பார்த்துக்கலாம் முத்து கடை வரமாட்டா அடகு கடைக்காரனும் வரமாட்டான். ஸோ அதனால் அவங்க 2 பேர்கிட்டயுமே வைக்காதீங்க. நமக்கு ஸ்டேட் பேங்க் தான், இல்லை கூட்டுறவு பேங்க்கு, அந்த மாதிரி பேங்க்கில் போய் எங்கே கம்மின்னு ஃபஸ்ட்டு கேளுங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாமே நம்ம பண்ணும்போது எங்கே நகைக்கு வட்டி குறையோ நீங்கள் அங்கே மட்டும்தான் போகணும். எல்லா இடத்துலையும் போய் வச்சுட்டு அப்புறமா அதையே ஒரு கட்டுறதுக்கு அலையக்கூடாது. 3வது மாத சீட்டா கோல்டு சீட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சீட்டு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேங்க சொல்லப்போனால். ஏன்னா இப்போ தானே கோல்டு சீட்லாம் இந்தளவுக்கு ஃபேமஸாக வந்திருக்கு. அப்போம்லாம் நான் எடுக்கும் போதெல்லாம் கோல்டு சீட்டு வந்து அந்தளவுக்கு கிடையாது. அது இல்லாமல் செய்குலி சேதாரம் அப்பப்போ கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க ஒவ்வொரு கடைகளில் நான் கட்டும்போது. அது இல்லாமல் நம்ம ஆன்லைன் வந்து பர்ச்சேஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து அப்படி கிடையாது, ஆன்லைன் பர்ச்சேஸ்லாம் உண்டு. ஆன்லைனில் நம்ம கட்டிக்கலாம், ஜிபே மூலமாக கட்டிக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம கோல்டு சீட்டே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அதே மாதிரி கண்ணை மூடிட்டு கோல்டு சீட்டும் போட்டுறக்கூடாது. அதில் செய்குலி சேதாரம் இருக்கா இல்லையா, இது மூலமாக நமக்கு நல்லது நடக்குமா நடக்காதா, எப்படி என்ன யாதுன்னு நம்ம யோசிச்சுட்டு அப்புறம் தான் இந்த நம்ம கோல்டு சீட்டையுமே போடணும். அதுதான் நமக்கு பெஸ்ட்டு. ஓகேவா? 5வது, ஆனால் இது இப்போ என்ன பெஸ்ட்டு தெரியுமா, நம்ம அதாவது நகைச்சீட்டில் நம்ம வாங்குகிறோன்னு வைங்களேன், இது எப்போ திரும்ப நமக்கு பெஸ்ட்டாகவே இருக்கும். திடுதுப்புன்ட்டு இந்த கோடையில் மழை பெய்கிற மாதிரி சடார்னு வந்து நகை விலை குறையுது, இப்போ 1000 ரூபா குறையுது, 5000 ரூபா குறையுதுமா பாருங்கள், அப்போ எடுறா கைப்புள்ள வண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் உடனே நகையை அடகு வச்சுட்டு போய் எடுத்துகிட்டு வந்துடணும். அப்படி எடுத்து வச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் லாபமாக நஷ்டமானு பார்த்துட்டு மாதம் கட்ட முடியும்னா மட்டும்தான் எடுக்கணும். ஏன்னா சில பேர் எடுத்துகிட்டு 2 மாதத்தில் நான் வந்து விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து லாபமே கிடையாது. நீங்கள் எடுத்து ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு தான் விற்பேன், இல்லைனா என் மக கல்யாணத்துக்கு நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து எடுக்கலாம். எல்லாத்தையோட முக்கியமானது 7வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டு. இது என்ன பாயிண்ட் தெரியுமா, நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி வாங்குவேன். இதை விட மெயினாக வாங்குறது இந்த பழைய நகை வாங்குவேன். அதாவது 1 யூஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா. நான் ஃபஸ்ட்டு நகைக்கடைக்கார்ட்ட வந்து போய் சொல்லி வச்சுருவேன். ஆனால் 1 யூஸ் வந்து வந்துச்சுன்னா, அதாவது 1 யூஸ் எப்படின்னா, இப்போ வந்து வாங்கியிருப்பாங்க, ஒரு அவசரத்துக்கு வந்து விற்பாங்க. அப்படி அவசரத்துக்கு விற்கிறவங்ககிட்ட போய் நம்ம நகையை வந்து கடைக்காரங்கிட்ட விற்பாங்க. கடைக்காரங்க வந்து நமக்கு அதுக்கு செய்குலி சேதாரமே இல்லாமல் அந்த நகையை வந்து தருவாங்க. இதுக்கு வந்து நான் செப்பரேட்டாகவே இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் போடுவேன். ஏன்னா இதில் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு வந்து சாமர்த்தியமாக இருக்கலாம். என் மாமியாரே என்ன பார்த்து சொல்லுவாங்க, இவ்வளோ கெட்டிக்கரியாக இருக்கேம்மான்னு சொல்லிட்டு. நான் கிட்டத்தட்ட 10-15 பவுன் நான் இந்த மாதிரி தான் எடுத்தேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். டாடா, பை பாய்மா.